உண்மையான நீதி என்பது சரியாக யோசித்து கொடுக்கும் பொழுதே அந்த நீதி மக்களுக்கு போய் சேரும். இதை உணர்த்துற கதை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அக்பர் பீர்பால் கதைகளிலிருந்து பீர்பாலின் கிச்சடி. முகலாய அரசரான அக்பர் ஒரு நாள் தன்னோட அரண்மனையில் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். யாராவது ஒருவர் முழு இரவும் உறைய வைக்கும் குளிர்ந்த ஏரிக்குள் நின்று விடியற்காலை வரை தாங்கினால் அவருக்கு ஒரு பெரிய பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னே அரண்மனையில் இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, அதோட ஆச்சரியமும் படுறாங்க. உடனே இந்த சவாலை ஒரு ஏழை குடியானவன் ஏற்றுக்கொள்கிறான். காரணம் என்னென்னா, அவன் ஏற்கனவே பசியாலையும் வறுமையாலையும் ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தன். அந்த ஒரு நாள் இரவில் அந்த நிலவொளியில் அந்த குளிர்ந்த நீரில் நடுங்கிக்கிட்டே அந்த ராத்திரி நிற்கிறான். தொலைவில் அவனுக்கு துணையாக அரண்மனை விளக்கு மட்டும் மங்கள தெரியுது. அந்த ஒளியை பார்த்து கொண்டே அந்த இரவை அவன் கடந்து போகிறான். காலை விடுகிறது. காலை விடிந்த உடனே அரண்மனைக்கு வந்து அரசர்கிட்ட சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் கேட்டு முடித்த அக்பர் அவன்கிட்ட கேட்குறாரு, நீ தொலை தூரத்தில் இருந்து அரண்மனையில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கை பார்த்துக்கிட்டே தானே நின்றுக்கிட்டு இருந்த. அந்த விளக்கொலியிலேருந்து வந்த வெப்பம் உனக்கு குளிரை இல்லாமல் ஆக்கிடுச்சு. அதனால் உன்னோட சவாலை நீ முழுமையாக நிறைவு செய்யலை. உனக்கு என்னால் பரிசு கொடுக்க முடியாது அப்படின்னு பரிசை மறுத்து விடுகிறார். உடனே அரண்மனையில் அமைதியாகிடுறாங்க எல்லாரும். இதை ஒரு ஓரமாக பீர்பால் நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் ஒரு மரத்தடியில் போய் பீர்பால் நெருப்பு மூட்டுறார். மரத்தோட உச்சாணி கிளையில் ஒரு சட்டியை தொங்க விட்டு தான் கிச்சடி சமைக்க போவதாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மரத்தோட உச்சியில் இருக்கிற சட்டி, கீழே இருக்குது நெருப்பு. இப்போ இந்த கிச்சடி வெந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. பீர்பால் அதுக்கு அமைதியாக கலகலன்னு சிரிக்கிறார். இதை கேள்விப்பட்டு அக்பர் அங்கே வரார். அவர் பீர்பாலை பார்த்து, இவ்வளோ தூரத்தில் இருக்கிற தீயால் உணவு எப்படி வேகும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பீர்பால் அமைதியாக சொன்னார், அரசே, தொலைவில் இருக்கும் தீ உணவை வேக வைக்க முடியாததால் தொலைவில் இருந்த விளக்கு இந்த ஏழையை எப்படி அவனோட குளிரை போக்கியிருக்க முடியும்? அந்த விளக்கால எப்படி இவனுக்கு வெப்பம் வந்திருக்க முடியும்னு கேட்குறார். அரசர் உண்மையை உணர்கிறார். அக்பர் தன்னோட தவறை ஒத்துக்கிறார். ஏழை மனிதனுக்கு உரிய பரிசு கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சில நேரங்களில் நம்ம சொல்கிற விஷயங்கள் இயல்புக்கு புறம்பானதாக இருக்கும். ஆனால் சரியாக யோசித்தோன்னா அதில் நம்மளால் சரியான தீர்வை கண்டுபிடிச்சி முறையான நீதியை கொடுக்க முடியும். மீண்டும் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.